இந்த நாளில் இந்த மாதம் கிறிஸ்து நமக்காக உபவாசம் பண்ணி சிலுவையிலே அறையப்பட்ட நாட்களை தியானம் செய்து கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு நானும் உங்கள் மத்தியிலே கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென். சிலுவை பாடு, அதன் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் என்ன, சிலுவையின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் என்ன என்ற தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். நம்ம மேல வைத்த அன்பு சிலுவையிலே உயிரையும் கொடுத்தார். ஆமென். ஆமா. எபேசியர் 5:29 ஒரு வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. எபேசியர் 5:29. ஒருவனும் இல்லையே, ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை என்ன செய்கிறார்? அப்ப கர்த்தர் சபையை என்ன செய்கிறாருங்க? போஷித்து காப்பாற்றுகிறார். அந்த சபைக்காகத்தான் தன்னுடைய ஜீவனையே அவர் கொடுத்ததை நாம் இங்கே பார்க்க முடியும். அதே எபேசியர் 5ஆம் அதிகாரம். ஆமா, இந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 23ஆம் வசனத்தை வாசிங்க. அப்ப சபைக்கு தலை யாருங்க? கிறிஸ்து தான். 24ஆம் வசனத்தை வாசிங்க. அப்ப சபையானது யாருக்கு கீழ்ப்படியணுமா? கிறிஸ்துவுக்கு என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படி. 25ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படியே கிறிஸ்துவும் போதும். கிறிஸ்துவும் சபையில என்ன செய்தாருங்க? அன்பு கூர்ந்தார். அவர் கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார் என்பதற்கு அடையாளம் என்னன்னா, உயிரையே நமக்காக கொடுத்தார். ஜீவனையே என்ன செய்தார்? நமக்காக கொடுத்தார். ஆமென். ஒரு பழைய பாடல் ஒரு அடி பாடிட்டு நான் உள்ள போலான்னு நினைக்கிறேன். நான் அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். பரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம், பரலோக மகிமை துறந்து வந்த ஸ்நேகம். பரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம், பரலோக மகிமை துறந்து வந்த ஸ்நேகம். எல்லா ஸ்நேகத்திலும் அது மேலான ஸ்நேகம், எல்லா ஸ்நேகத்திலும் அது மேலான ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், இயேசுவின் ஸ்நேகம். என்னோடு சேர்ந்து அந்த ஒவ்வொரு வரிகளையும் ரசித்து கல்வாரி சிநேகத்தை நினைத்து பார்த்து துதிப்போமா? மறுதளித்த பேதுருவை மனம் திரும்ப செய்த ஸ்நேகம், மறுதளித்த பேதுருவை மனம் திரும்ப செய்த ஸ்நேகம். காட்டி கொடுத்த யூதாசை கன்னத்தில் அறைந்திடாமல் சிநேகிதனே என்றழைத்த சிநேகம்.
காட்டி கொடுத்த யூதாசை கன்னத்தில் அறைந்திடாமல் சிநேகிதனை என்றழைத்த சிநேகம், அது மேலான சிநேகம். எங்கள் இயேசுவின் சிநேகம், அது மேலான சிநேகம். எங்கள் இயேசுவின் சிநேகம், அநாதி சிநேகம், அநாதி சிநேகம், அநாதி சிநேகம், இயேசுவின் சிநேகம். கண்ணிழந்த பலனிழந்த சிம்சோனையும் நினைத்த சிநேகம். பாடுங்க. ஓ சிம்சோனையும் நினைத்த சிநேகம், நினிவேக்கு போகாமல் திசை மாறி ஓடிய யோனாவை பயன்படுத்திய சிநேகம், நினிவேக்கு போகாமல் திசை மாறி ஓடிய யோனாவை பயன்படுத்திய சிநேகம், அது மேலான சிநேகம். இயேசுவின் சிநேகம், மேலான சிநேகம். இயேசுவின் சிநேகம், அநாதி சிநேகம், அநாதி சிநேகம், அநாதி சிநேகம். இயேசுவின் சிநேகம், அநாதி சிநேகம், அநாதி சிநேகம், அநாதி சிநேகம். இயேசுவின் சிநேகம், மரத்தை விட்டு இறங்கி வந்த சிநேகம், பரலோக மகிமை. மரத்தை விட்டு இறங்கி வந்த சிநேகம், பரலோக மகிமை. எல்லா ஸ்நேகத்திலும் அது மேலான ஸ்நேகம், எல்லா ஸ்நேகத்திலும் அது மேலான ஸ்நேகம். ஆமென். அந்த ஸ்நேகத்துக்கு ஈடு இணையே இல்லை. ஆமென். அநாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன். ஆமென். இன்னைக்கு நம்ம அவருடைய பிள்ளையா இருக்கிறது காரணம், அவர் நம்மை தாயின் கருவில் உருவாகும் முன்னே அவர் நம்மை தெரிந்து கொண்டபடியால் இன்னைக்கு பிள்ளையா கத்த நம்மளை மாற்றி வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். நேரடியா வார்த்தைக்குள்ள போலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். ஆமா, எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வார்த்தையை. ஆமென் சொல்லுங்கள். எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை கூட அந்த வசனத்தை வாசிங்க. மரத்திலே ஆமென் சொல்லுங்கள். கவனிப்போம். இந்த வார்த்தை சொல்லுகிறது, சிலுவை மரத்திலே எவன் ஒருவன் தூக்கி கொலை செய்யப்படுகிறானோ, தண்டிக்கப்படுகிறானோ, ரோம அரசால் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? சபிக்கப்பட்டவன். அவன் எப்படிப்பட்டவன்? சபிக்கப்பட்டவன். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். அப்ப முதல் முறை சிலுவை மரணம் எப்பொழுது உண்டானது என்றால், கிறிஸ்துவின் காலத்திலே ரோமர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கொடூர தண்டனை, மரண தண்டனை தான் சிலுவை மரணம். உலகத்திலே எல்லாரும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, இருக்கிறதுலே கொடூரமான மரண தண்டனை என்னன்னா சிலுவை மரணம் தான். கொடூரமா இருக்கும். கவனிங்க. 1 குறைய 40 அடிகள், அப்படின்னா 39 அடிகள், உடல் முழுவதும் காயங்கள், பயங்கரமான காயங்கள். தலையில முள்மூடி சூட்டப்பட்டிருக்கிறார். அந்த ஒவ்வொரு முழு 9 இன்ச்சு என்று சொல்லுகிறார்கள்.
கண்ணுக்கு வெளியில முள் வெளியே வந்திருக்கிறது, மூளை 2 முள் போய் உள்ள மூளையை குத்தி நிற்கிறது. கொடுமையான ஒரு வேதனை. அவ்வளவு முள்முடி சூட்டப்பட்டு கிட்டத்தட்ட 150 கிலோ வெயிட் உள்ள ஒரு சிலுவை மரத்தை தோளில் வைத்து பயங்கரமான அந்த கரடுமுரடான அந்த பாதைகளிலே நடக்க வைத்து, போகும் பொழுதும் பயங்கரமான சாட்டைகளினாலே அடித்து துன்புறுத்தி காரி துப்பி, இது எவ்வளோ பெரிய கொடூரம் பாருங்களேன். இது மாதிரி ஒரு மரணம் உலகத்திலே இல்லைங்கிறாங்க. உலகத்தில் எந்த நாட்டிலையும் இப்படி ஒரு கொடூரமான மரணம் இல்லையா? அவன் என்னன்னா, பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை நொறுக்க சித்தம் கொண்டாராம். ஒரு அப்பளத்தை எடுத்து கண்ணு முன்னால் அப்படி வச்சுக்கிங்க, கையில் எடுத்து ஒரு அப்பளத்தை எடுத்து கையில் அப்படி நொறுக்கணும்னா அந்த ஷேப்பு எப்படி நொறுங்கி போகும்னே தெரியாது, என்னென்ன ஷேப் ஆகும்னு தெரியாது. அப்படி பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை நொறுக்க சித்தம் கொண்டாராம். ஏசாயா 53:10 சொல்லுகிறது, நொறுக்க சித்தம் கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நொறுக்கினார். அந்த வசனத்தை கூட வாசிங்க. ஏசாயா 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, பார்த்தீங்களா, பாடுகளுக்கு பிதாவே உட்படுத்துகிறார். பாடுகளுக்கு பிதாவை உட்படுத்தி நொறுக்க சித்தம் கொண்டாராம். அப்ப மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக என்ன ஆனாரா சொல்லுங்க? சாபமானார். இந்த 13வது வசனத்துல ஒரு 3 வார்த்தையை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஒன்று, கிறிஸ்து நமக்காக என்ன ஆனார்? சாபமானார். ஒன்று, கிறிஸ்து நமக்காக சாபமானார். 2, சாபத்துக்கு நம்மை விலக்கினார். பாருங்க, அழகா டைப் பண்ணியே போட்டிருக்கிறாங்க, பார்த்து கூட எழுதுங்க. நம்பர் ஒன் போடுங்க. கிறிஸ்து நமக்காக சாபமானார். பிரசங்க குறிப்பு எழுதுறவங்க பிரசங்க குறிப்பு எழுதுங்க. கிறிஸ்து எனக்காக அப்படி போடுங்க. எனக்காக சாபமானார். ஒவ்வொருவருக்காக. ஆனால் யார் தான் சாபமா இருந்தோம்? நம்ம தான் சாபமா இருந்தோம், பாவமா இருந்தோம், பாவ பலியை சுமந்துகிட்டு இருந்தோம். ஆனால் கிறிஸ்து சிலுவை மரணத்தின் மூலமாக அவர் சாபத்தை என்ன செய்தார்? வாங்கி கொண்டார். கிறிஸ்து எனக்காக சாபமானார். 2வது பாயிண்ட் போடுங்க. சாபத்துக்கு என்ன செய்தார்? விலக்கினார். சொல்லுங்க, சாபத்துக்கு என்ன செய்தார்? நம்மை விலக்கினார். மூன்றாவது சாபத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார். சாபத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார். சாபத்திலிருந்து எந்த மனிதனும் உங்களையும் என்னையும் மீட்டு கொள்ளவே முடியாது. மீட்க யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை. நமக்கு சாபத்திலிருந்து ஒரு முழுமையான மீட்பை யார் கொடுக்க முடியும்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் ஒருவர் தான். ஆமா, அவர் ஒருவர் தான். அதனாலதான் காட்டி கொடுத்தவனை கூட சபிக்கல. பாருங்களேன், முத்தத்தினாலே ஒருத்தன் வந்து காட்டி கொடுக்குறான். அவன் பேர் என்னங்க? யூதாஸ் இல்லையா? அவரும் ஒரு சீசர் தான். ஆனால் திடீர்னு பிசாசுக்கு இடம் கொடுத்த உடனே பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற ஆயிடுச்சு. பண ஆசை ஒரு மனுஷனுக்குள்ள வந்துருச்சுன்னா அவ்வளோதான், அந்த பணமே அவனுக்கு வேற இருக்கும். அப்படிங்கிறதுக்கு யூதாஸ் தான் ஒரு உதாரணம். பண ஆசை வந்த உடனே 30 வெள்ளி காசுக்கு காட்டி கொடுக்குறான், முத்தத்தினாலே காட்டி கொடுக்குறான். எப்படி அந்த துணிச்சல் அவனுக்கு வந்துச்சு? எப்படி அந்த தைரியம் வந்துச்சு சொல்லுங்க? பக்கத்தில் வந்து நின்று ஒரு முத்தம் கொடுத்து, இவர் தான் யாரை முத்தம் கொடுக்குறனோ அவர் தான் கிறிஸ்து, பிடித்து கொள்ளுங்கள் யோசிச்சுவாருங்க. ஆனால் முத்தத்தை கொடுத்துட்டான், ஆனால் மொத்தமாக இழந்துட்டான். வெள்ளியும் இழந்தான், சமாதானத்தை இழந்தான், சந்தோஷத்தை இழந்தான், கடைசியில் உசுரையும் என்ன தெரியுமா மார்பில் அடிச்சுக்கிட்டு சொன்னானா, குற்றமில்லாத ரத்தத்தை என்ன செய்தேன்? காட்டி கொடுத்தனே. இந்த பணத்தை பார்க்கும்போது அது எப்படி ரத்த பணமாக தெரியுது, ரத்தம் கலந்த பணமாக தெரியுது. ஐயோ, இந்த 30 வெள்ளி காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு குற்றமற்ற ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தனேன்னு சொல்லி மனம் குமரி குமரி அதை தூக்கி எறிந்து விட்டு நான்று கொண்டு செத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம எவ்வளோ பயமாக இருக்கு பாருங்களேன். கிறிஸ்து நமக்காக செய்த தியாகம், கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகள், அதெல்லாம் நம்ம நினைக்கும் பொழுது நான் அடைய வேண்டிய தண்டனை இல்லையா? அதுக்கு தான் கீழே போட்டிருக்கேன் பாருங்க. அடுத்த 3 பாயிண்ட், அந்த 3 விளக்கத்துக்கு கீழே போட்டிருக்கேன் பாருங்க. கிறிஸ்து நமக்காக சாபமானாருங்கிறதுக்கு முதல் குறிப்பு என்ன தெரியுமா போட்டிருக்கேன்? கிறிஸ்து எனக்காக
சாபமானாருங்கிறதுக்கு அந்த பாயிண்ட் என்ன தெரியுமா? எனக்காக தண்டிக்கப்பட்டார், எனக்காக தண்டிக்கப்பட்டார். தண்டனை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் தண்டிக்கப்பட வேண்டும், என்னதான் சிலுவையில் அறையணும். ஆனா எனக்காக கிறிஸ்து என்ன செய்தாருங்க? தண்டிக்கப்பட்டார். இரண்டாவது பாயிண்ட் பாருங்க, போடுங்க, பாயிண்ட் நம்பர் 2 போடுங்க. தண்டனைக்கு நம்மை விலக்கினார். ஸ்தோத்திரம், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தண்டனைக்கு விலக்கினார். இதெல்லாம் உள்ள நீங்க திங்க் பண்ணி பாருங்க. நம்ம தண்டிக்கப்படணும், ஆனா தண்டனைக்கு நம்மை விலக்கி விட்டார். என் பிள்ளைக்காக நான் தண்டனை ஏற்றுக்கொள்ளுகிறேன். எவ்வளவு அற்புதமான ஒரு தெய்வம். மூணாவது பாயிண்ட் பாருங்க. மூணாவது, தண்டனையே இல்லாமல் வெற்றி வாழ்க்கை வாழ, அப்படி போடுங்க, தண்டனை இல்லாமல் வெற்றி வாழ்வு வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். வெற்றி வாழ்க்கை வாழ கிருபை செய்தார். தண்டனையே இல்லாமல் வெற்றி வாழ்க்கை வாழ, சாதாரண வாழ்க்கை இல்லை, வெற்றி வாழ்க்கை வாழ கிருபை செய்தார் சிலுவை மரணத்தின் மூலமாக. திரும்ப ஒரு முறை போடுங்க, பாயிண்ட் நம்பர் 1. எல்லாரும் சேர்ந்து படிங்க, வாய் விட்டு சொல்லணும். நீங்க, நான் டீச் பண்றேன், இப்ப நல்ல வாய் விட்டு சொல்லுங்க. யார் தண்டிக்கப்படணும்? நான் தண்டிக்கப்படணும். நாம்னு சொல்லாதீங்க, நான் தண்டிக்கப்படணும். ஆனா எனக்காக கிறிஸ்து என்ன செய்தார்? தண்டிக்கப்பட்டார். இரண்டாவது, தண்டனைக்கு நம்ம என்ன செய்தாருங்க? விலக்கினார். தண்டனைக்கு விலக்கினார். அப்ப தண்டனை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். மூன்றாவது, தண்டனையே இல்லாமல் ஆமென் வெற்றி வாழ்க்கை வாழ சிலுவை மரணத்தின் மூலமாக கிருபை செய்கிறார். நல்ல அப்பாவுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க பார்க்கலாம். ஆமா, அப்ப இந்த சிலுவை மரணத்தின் மூலமாக இவ்வளோ நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார் பாருங்க. இப்ப சிலுவை மரணத்தின் மூலமாக ஒரு 5 விதமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு சொல்ல போறேன். 5 விதமான ஆசீர்வாதம் இன்னைக்கே தியானம் பண்ணிடலாம். 5 விதமான ஆசீர்வாதம் சிலுவை மரணத்தின் மூலமாக. 5 விதமான ஆசீர்வாதங்கள் என்ன? சிலுவையின் மூலம் நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் என்ன? அடுத்த ஒரு தலைப்பு, ஆமா, கீழே அந்த தலைப்பை எழுதிட்டு வாசிங்க. கலாத்தியர் 3:14 வசனத்தை வாசிங்கள். ஆமென் சொல்லுங்கள். நம்பர் 1, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு கிறிஸ்து இயேசுவினால் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். இதான் முதல் ஆசீர்வாதம். திரும்ப சொல்றேன், கவனிங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு வரும்படி கிறிஸ்து இயேசுவினால் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். என்ன கவனிங்க. ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம்னா என்ன? ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம்னா என்ன? ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசியுங்கள். படிங்க. இல்ல, அவனு அந்த வசனத்தை சொல்லுங்கம்மா கரெக்டா. 13:6 வசனம். அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் ஏதுவில்லாமல் போயிற்று. அவருடைய ஆபிரகாமினுடைய சொத்து பூமி என்ன செய்யலையா? ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியா அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லா இருந்தது. அந்த பூமி பாருங்க, அவர்களை தாங்க கூடாது இருந்தது. அவ்வளவு ஆசீர்வாதம், அவ்வளவு சொத்து, வெள்ளியும் பொன்னும் உடைய சீமான். அந்த வசனத்தை படிங்க. வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானா இருந்தான். 2ஆம் வசனத்தை படிங்க.
ஆமீன் சொல்லுங்க. வெள்ளியும் பொன்னும் உடைய ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். இப்ப வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதிகளாய் இருக்கக்கூடிய நமக்கு எதன் மூலமாய் பெற்றுக் கொள்ளுகிறோம்? கிறிஸ்து இயேசுவின் மூலமாக. ஒரு கைத்தட்டு கொடுத்திருக்க அப்பாவுக்கு. கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படணுங்கிறது அப்பாவுடைய விருப்பம். அல்லேலூயா. இது என்ன தெரியுமா செய்யணும்? சந்தேகப்படாம விசுவாசிக்கணும். இது என்ன செய்யணுங்க? சந்தேகப்படாம விசுவாசிக்கணும். கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு உண்டு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு உண்டு. நான் ஒன்று சொல்லட்டுங்களா? நம்ம வறுமையில, தரித்திரத்துல, பற்றாக்குறையில, ஏழ்மையில தோற்று போய் வாழ நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. வெற்றி மேல் வெற்றி பெற, வெற்றி மேல் வெற்றி பெற அழைக்கப்பட்டவர்கள். சரிங்களா? தோற்று போயிட்டோம்னு ஒரு மூலையில உட்கார்ந்து முடங்கி அழும்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நம்முடைய அழுகையை கர்த்தர் களிப்பாக மாற்றி மீண்டும் புதிய வழியை திறந்து, மீண்டும் புதிய பாதையை திறந்து நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்த கிறிஸ்து இயேசு சிலுவை மரத்தை தூக்கினார். அதனாலதான் சிலுவை மரத்தின் மூலமாக அந்த ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. நம்மளாம் புறஜாதி, ஆனா புறஜாதிக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஆனா கிறிஸ்து எப்பொழுது சிலுவை மரத்தை சந்தித்தாரோ அந்த கிறிஸ்துவின் மூலமாக ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். இரண்டாவது வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம். 3. இரண்டாவது சிலுவையின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே நீங்களும் நானும் அவருக்கு யாரா மாறிட்டோம்னா பிள்ளைகளாய் மாறிட்டோம். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கிறது? பிள்ளைகள்னு சொல்லும் பொழுதே ஒரு சந்தோஷமா கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? நான் இயேசுவின் பிள்ளை. எத்தனை பேருக்கு அப்படி சந்தோஷமா அப்படி சொல்ல மகிழ்ச்சியா இருக்கிறது? இயேசுவின் பிள்ளை. ஆனா இத பிசாசு சொல்ல விட மாட்டான். நீ இயேசுவின் பிள்ளை இல்லை, ஏன் பிள்ளைன்னு சொல்றதுக்கு தான் அவன் நமக்கு வழியை திறப்பான், வாசலை திறப்பான். இயேசுவின் பிள்ளைன்னு சொல்றதுக்கு அனுமதிக்கவே மாட்டான். இப்ப நம்ம நல்ல மகிழ்ச்சியா பாட போறோம். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை. தெரிந்து கொண்டார் மகனாக. சொல்ல மாட்டேங்கிறீங்களேம்மா? மகனாக மகளாக கழுவப்பட்டேன் இயேசுவின் ரத்தத்தினாலே. இதெல்லாம் நல்ல பாடல். அப்பா பாடின ரொம்ப அருமையான பாடல், பழைய பாடல், ரொம்ப வருஷத்துக்கு முன்னால எழுதின பாட்டு, நல்ல பாட்டு. பள்ளமா கையை தட்டி நல்லா ஆர்ப்பரித்து இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. தெரிந்து கொண்டா மகனாக மகளாக தெரிந்து கொண்டா மகளாக மகனாக தெரிந்து கொண்டா. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் கழுவப்பட்டேன் இயேசுவின் ரத்தத்தாலே. கழுவப்பட்டேன் இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. வென்று விட்டேன் எதிரியின் தடைகளை. எதிரியின் தடைகளை வென்று விட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை,
சந்தோஷமே. ஆமென். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. ஆமென். கலாத்தியர் 4:6 படிங்க. கலாத்தியர் 4. நீங்கள் பிள்ளைகளாய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? என்ன ஸ்பிரிட் உள்ள இருக்கு? குமாரனுடைய ஸ்பிரிட், கிறிஸ்துவின் ஸ்பிரிட் உள்ள இருக்கு. ஆமே. அப்பா பிதாவே என்று உரிமையோடு கூப்பிட கத்த நமக்கு சிலுவை மரணத்தின் மூலமாக இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப உங்களை என்னையும் பெற்றெடுத்தது எந்த இடம்னா சிலுவை மரம். சிலுவை மரத்துல தான் உங்களை என்னையும் பெற்றெடுத்தார். நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஒரு 10 தாய் கற்ப வேதனை பட்டால் எவ்வளவு கொடிய வேதனையா இருக்குமோ அவ்வளவு கொடிய வேதனை பட்டு சிலுவை மரத்திலே உங்களை என்னையும் பெற்றெடுத்திருக்கிறார். நான் இயேசுவின் பிள்ளைன்னு சொல்றதுல என் இருதயம் மகிழுகிறது, நாவு இனிக்கிறது. அதனால அவர் எப்படி கூப்பிடுறா? அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க உரிமையை கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது ஆசீர்வாதம் வாசிங்க. கலாத்தியர் 3:27 வசனத்தை வாசியுங்கள். கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே அப்படின்னா அது எப்படி விளக்கம் சொல்லலாம்? ஞானஸ்நானம் பெற்ற அனைவரும் அணிந்திருப்பது. இப்போ நம்ம எப்படி ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறோம் பாருங்க, பிரியமான ஒரு ட்ரெஸ்ஸு நம்ம விரும்பி போட்டிருக்கிறோம். ஆமாம், காலையில் இந்த கோட்டு போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு விரும்பி நான் போட்டிருக்கிறேன். ஆமின்னு சொல்லுங்களேன். அணிந்து கொள்வது, கிறிஸ்துவை நாம் அணிந்து கொள்வது. ஆமின்னு சொல்லுங்களேன். இப்போ நான் தெரிகிறத விட எதுதான் முழுசாக தெரியுது? என்னுடைய ட்ரெஸ்ஸு தான் வெளியில் அழகாக தெரியும். அதனால தான் கிறிஸ்துவை அணிந்து கொண்டால் என் வாழ்க்கையின் மூலமாக கிறிஸ்துவின் வாசனை, கிறிஸ்துவின் நற்கந்தம், கிறிஸ்துவின் வாசனை ஊரெங்கும் வீசும். ஆமே. நான் அவருடைய பிள்ளை. போன வாரம் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒரு வெளிப்பாடு. என்ன வெளிப்பாடு? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று பேதுரு இயேசுவை பார்த்து சொன்னார். ஆனால் இயேசு சொன்னார், இது மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தல, என் பிதாவே உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். அப்ப அவர் நமக்கு குமாரன், நாம் அனைவரும் குமாரர் குமாரத்திகள். ஒரு பெரிய வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடு நமக்கு இருக்கணும். இந்த குமாரன் குமாரத்திங்கிற வெளிப்பாடு எப்ப நமக்கு வரும் அப்படின்னா, சிலுவை மரணத்தை தியானிக்கும் பொழுது, சிலுவை மரணத்தை நினைக்கும் பொழுது அடிக்கடி நம்ம யோசிக்கணும். ஆமீன் சொல்லுங்களேன். அப்ப பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு ட்ரெஸ் யாருன்னா கிறிஸ்துவே ட்ரெஸ். கிறிஸ்துவே ட்ரெஸ். அவர் தான் எனக்கு மகிமையின் ஆடை. கிறிஸ்துவே எனக்கு ஆடையாக இருக்கிறார். அவரை தரித்து கொண்டிருக்கிறேன். நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்கட்டும், நம்மோடு பேசுகிறவர்கள் கிறிஸ்துவோடு பேசட்டும். கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக நாம் ஒளி வீசுவோம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே, அணிந்து கொண்டிருக்கிறீர்களே. கிறிஸ்து தான் நமக்கு மிகப்பெரிய ஆடையாக இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். இது எத்தனாவது ஆசீர்வாதம்? 3. 4வது ஒரு ஆசீர்வாதம் வாசிங்க. கலாத்தியர் 3:28 வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? என்ன கவனிங்க, இதை கொஞ்சம் விளக்கி சொல்றேன். திரும்ப அந்த வசனத்தை படிங்க. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும், நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள். கிறிஸ்து இயேசுவுக்குள். சத்தமா சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள். இப்படி வந்துட்டீங்கன்னா இந்த வசனம் உங்களை ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம்.
இப்படி வரலன்னா வசனம் தோற்று போச்சுன்னு அர்த்தம். ஆனா வசனம் ஒருபோதும் தோற்று போகாது. தோற்று போகிறதுக்கு நான் இடம் கொடுக்கிறேன். கரெக்டா? நம்ம தான் தோற்று போவோம். கரெக்ட். வார்த்தைகள் என்னைக்கு தோற்று போகாது. எத்தனை பேருக்கு புரியுது இந்த வசனம்? யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதனன் ஒன்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள். இது எப்ப நடக்குன்னா சிலுவை மரணத்தின் மூலமாக. இப்ப சிலுவைக்கு போறதுக்கு முன்னால என்ன கவனிங்களேன். பரிசேயன் சொல்றான், டேய் நான் பரிசேயன்டா, நான் சதுசேயன்டா, நான் யூதன்டா, நான் எபிரேயன்டா, ரோமன்டா அப்படி சொல்ல பவுல் சொல்லுவார். ரோமனுக்கு ரோமன், கிரேக்கனுக்கு கிரேக்கன், அடி 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 அடிமைக்கு அடிமை, எல்லாவற்றுக்கும் எல்லாமும் ஆனேன். இது எப்ப தெரியுமா? கிறிஸ்து இயேசு மரத்திலே தூக்கப்பட்ட பிறகு கர்த்தர் எல்லாரையும் சமமாக ஒன்றாக்குகிறார். எல்லாரையும் ஒரே குடும்பமா இணைக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு சபையில நம்ம ஒன்றாய் இருக்க வேண்டும், ஒற்றுமையா இருக்க வேண்டும், ஐக்கியமா இருக்க வேண்டும். பிரிவினைகள் இருக்கக்கூடாது. நான் அப்போலோவை சேர்ந்தவன், நான் பவுலை சேர்ந்தவன் சொல்லக்கூடாது. நான் அதை சேர்ந்தவன் இதை சேர்ந்தவன் சொல்லக்கூடாது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதனால சிலுவை மரணத்தின் மூலமா 4வது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கர்த்தர் சபையை ஒன்றாக இணைத்திருக்கிறார், ஒரே ஐக்கியமாக மாற்றி இருக்கிறார், ஒரே குடும்பமாக நம்மை மாற்றி இருக்கிறார். நிறைய பேருக்கு புரியல. நம்மளாம் ஒரே குடும்பம், நம்மளாம் ஒரே குடும்பம், ஒரே குடும்பமாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். சிலுவை மரணத்தின் மூலமாக நம்ம எல்லாரையும் ஒன்றாக்கி வைத்திருக்கிறார். ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அப்படி சொல்லுது பாருங்களேன். ஆமா, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. எல்லாரும் அவருடைய பார்வையில் சமம். அவன் மனுஷன் தான் வித்தியாசத்தை பார்ப்பான். மனுஷன் தான் பெண்ணுக்கு ஒரு ஸ்தானம், ஆணுக்கு ஒரு ஸ்தானத்தை வச்சிருக்கிறான். ஆனா கர்த்தருடைய பார்வையில் எல்லாரும் ஒன்றுதான். ஆமைன்னு சொல்லுங்க. எல்லாருமே ஒன்றுதான். எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், எல்லாரும் ஐக்கியமா இருக்கணும், எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்ம அப்படி இருக்கணும். அப்ப சிலுவை மரணத்தின் மூலமாகத்தான் இப்படிப்பட்ட மாபெரும் ஐக்கியத்தை கிறிஸ்து நமக்காக கொடுத்திருக்கிறார். சிலுவை மரணத்தின் மூலமாக. 5வது ஒரு ஆசீர்வாதம் வாசிங்க பார்க்கலாம். கொலோசியர் 3:29 வார்த்தை. 3:29. கலாத்தியர் 3:29. கலாத்தியர் தான் சொன்ன, மன்னிக்கணும், கலாத்தியர் தான். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும். 5வது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வாக்குத்தத்தத்தின் சுதந்திரர். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தின் சுதந்திரர். நம்ம சுதந்திரவாளி. எத்தனை பேருக்கு என்ன கவனிங்க. ஆபிரகாமுக்கு சொன்னார், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள் உன் ஜனங்களை என்ன செய்வேன்? கொண்டு போய் சேர்ப்பேன். அந்த வாக்கு நிறைவேறினதா இல்லையா? கட்டாயம் நிறைவேறினது. இப்ப நமக்கு கானான் எது தெரியுமா? நித்திய ராஜ்யம் தான் கானான். இந்த நித்திய ராஜ்யமாகிய கானானுக்குள் நம்மை கொண்டு போய் அவர் சேர்ப்பதுதான் நமக்கு சுதந்திரம். ஆமீன் சொல்லுங்களேன். அப்ப கிறிஸ்துவின் வாக்குத்தத்தத்தின் சுதந்திரர் நீங்களும் நானுமா இருக்கிறோம். இது எப்ப நம்ம பெற்றுக்கொள்கிறோம் தெரியுமா? சிலுவை மரணத்தின் மூலமாக, சிலுவை மரத்தின் மூலமாக, சிலுவை பாடுகள் மூலமாக, சிலுவையிலே அவர் பட்ட பாடுகள் அடிகளின் மூலமாக நம்ம யாரா மாறுறோம்னா, ஆமா, கிறிஸ்துவின் வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளி. இப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்று மரித்தால் நான் நித்தியத்தை அடைந்து விடுவேன். இன்று ஜீவன் பிரிந்தால் இயேசுவை நான் அடைந்து விடுவேன், நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிப்பேன் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? அல்லேலூயா. சமீபத்தில் தங்கச்சி மடத்தில் அருமையான அன்புக்குரிய ஐயா அன்புதாசன் ஐயா மரித்தார்கள். அந்த ஸ்தாபனத்தினுடைய தலைவர். என்ன பெரிய ஆச்சரியம்னா, அவர் மரிக்கிறதுக்கு முன்னால அவர் எப்படி மரிப்பார், எப்படி நீங்க அடக்கம் பண்ணணும், நீங்க எப்படி என்னை கொண்டு போகணும், எத்தனை நாள் வைக்கணும், எல்லாத்தையும் சொல்லிட்டாருங்க. எல்லாத்தையும் சொல்லி பிரசங்கமே பண்ணிட்டார்.
நானும் சிஸ்டரும் கேட்டு அசந்து போனோம். நான் எப்படியா போயிடலான்னு முயற்சி செய்தேன், அதனால முடியல. அடுத்தடுத்து ஊழியங்கள் இருந்தது. தெளிவாக சொல்கிறார், நான் மறிச்சிட்டேன்னா கண்ணீர் அஞ்சலின்னு என்ன செய்யக்கூடாது, போஸ்டர் ஒட்டிடாதீங்கடாங்கிறாரு. எவனும் ஒட்டிடாதீங்கடா. ஐயோ போயிட்டாரே 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 எவனும் மார்பிள் அடிச்சிக்காதீங்க. எங்கே போனேன்? கானானுக்குள்ளே போயிருக்கிறேன், கிறிஸ்துவண்டை போயிருக்கிறேன், சந்தோஷமாக வழி அனுப்பணும், ஒரு வயலும் அழக்கூடாது. இப்படியே சொல்கிறாருங்க, பிரசங்கம் பண்ணுறாரு. இப்படியே சொல்கிறாரு, ஒரு வயலும் கண்ணீர் வரக்கூடாது, சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே நான் வழி அனுப்பணுங்கிறார். திரும்ப போய் என்னை இறந்த பிறகு 3 நாள் வைக்கணும்னு இருக்கார். ஏன்னா அவருக்கு மும்பையிலேயும் நிறைய பிரான்ச் சபைகள் அங்கிருந்தெல்லாம் வரணும். அவனுங்கெல்லாம் ஃப்ளைட்டில் வரமாட்டானுங்க, ட்ரெயின் பிடிச்சி வருவானுங்க. மொய்டா 3 நாள் அதே மாதிரி வச்சுருந்தாங்க. அடக்கம் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்த உடனே என்ன தெரியுமா செய்யணும்? நல்ல பிரியாணி போட்டு வயிறார சாப்பிடணும். இதையும் சொல்லிட்டாருங்க. பிரியாணி போட்டாங்க, செம்ம பிரியாணி. ஆமாம், அதனால் எல்லாரும் வயிறார சாப்பிடணும். பக்கெட்டில் கொண்டு வந்தாலும் பக்கெட்டில் நிரப்பி அனுப்பு, என் மரணத்துக்காவது நல்லா சாப்பிட்டு போட்டோம். இப்படியே பிரசங்கம் பண்ணி பிரசங்கம், அந்த முழு பிரசங்கமும் ஒரு மரணம் தான். நான் எப்போ சாக போகிறேன், என்னை அடக்கம் பண்ண போகிறீங்க, இப்படி தான் அடக்கம் பண்ணணும், இப்படி தான் என்னை வழி அனுப்பணும், கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஓட்டிடாதீங்க, எனக்காக அழுதுறாதீங்க, எல்லாரும் நல்லா இருங்க, நான் அப்பாவுடைய வீட்டுக்கு போகிறேன், இப்படியே சொல்லி முடிச்சுட்டு கடைசி மீட்டிங் திண்டுக்கல் தான். கடைசி மீட்டிங் இதே திண்டுக்கல் தான். கிருபாசன பாஷா ஆனந்தையா சபையில் எப்பயுமே கன்வென்ஷனுக்கு போவோம். எங்களுக்கு தெரியல, ஐயா எங்களோட இவங்க அண்ணன்லாம் ரொம்ப உயிராக இருப்பாப்புல, அவர் மேலே எங்களை ரொம்ப நேசிப்பார், என்னுடைய ஆராதனை ரொம்ப விரும்புவார் பாஷா அன்புதாசன் ஐயா. அதனால் எங்களுக்கு தெரியல. முதல் நாள் வெள்ளிக்கிழமை மீட்டிங் முடிஞ்சு, சனிக்கிழமை முடிஞ்சு, ஞாயிற்றுக்கிழமை காலையில் பீடத்தில் ஏறி நின்று எல்லாரையும் மனதார வாழ்த்தியிருக்கிறார். எல்லாரையும் வாழ்த்துறேன், ஆசீர்வதிக்கிறேன், கர்த்தர் உங்களை தொடர்ந்து நடத்துவார், கர்த்தருடைய வரிக்கு ஆயத்தமாகுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொத்துன்னு விழுந்து உசுர விட்டாருங்க. சண்டே சர்வீஸ்லேயே நடந்திருக்கு. அங்கேயே ஜீவன் போயிடுச்சு. தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடி இருக்கிறாங்க. அவர் இறந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. யோசிச்சு பாருங்களேன். இப்படியும் ஒரு பரிசுத்தவானான்னு நாங்களாம் மெய் செலுத்து போனோம். அப்போ எல்லாருக்கும் பாஸ்டர்ஸ், அவருடைய பிரான்ச் பாஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட 100கணக்கான ஊழியர்கள் உண்டு. எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு நல்லா சாப்பாடு போட்டு இந்த பிரசங்கத்தை பண்ணியிருக்கிறாரு. நான் எல்லாம் போகிறேன்டா, நேரம் ஆயிடுச்சு, அவ்வளோதான், என்னுடைய முடிவு வந்துருச்சு, கர்த்தர் என்னை கூப்பிட்றாரு, நான் சந்தோஷமாக போகிறேன். நான் இறந்த பிறகு எவனும் கூப்பாடு போட்டு அழுது கண்ணீர் வெடித்து மாலையாக மாறுமாறா அடிச்சிக்காதீங்க, சிரித்த முகத்தோடு என்னை அனுப்பி விடுங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. யூடியூப்பில் இருக்குது, போய் பாருங்கள், பாஸ் அன்புதாசன் போட்டு பாருங்கள், அவர் பேசுகிறத நீங்களே கேளுங்க, ஆச்சரியப்படுவீங்க. அப்போ இன்றைக்கும் பரிசுத்தவான்களுக்கு தெரிகிறது, நான் மரித்தால் கர்த்தருடைய வருகைக்கு போவேன் என்று. அப்போ பரிசுத்தவான்களுக்கு தெரிகிறது, என்னை எப்போ அழைப்பார் என்று தெரிகிறது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அத்தனை ஊழியங்களையும் முடித்து நிறைவேற்றி, அத்தனை சபைகளை ஸ்தாபித்து, அத்தனை ஊழியர்களை ஸ்தாபித்து, ஓட்டத்தின கல்யாணம் பண்ணலைங்க, கல்யாணம் பண்ணாத ஒரு தேவ மனுஷன், ஓட்டத்தை முடித்து சாக போகிறேன்டா, சந்தோஷமாக எல்லாரும் என்னை அனுப்பி வைங்க, எவனும் அழுதுறாங்க. ஒவ்வொரு ஊழியக்காரரும் வந்து சாட்சி சொல்லும் போதே அழுதுட்டாங்க. இது ஆனந்த கண்ணீர் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு அப்படி அழுதுகிட்டே சாட்சி சொன்னாங்க. அவர் இப்படி ஒரு பரிசுத்தவானை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், இழந்துட்டோம். யோசிச்சு பாருங்க. கிறிஸ்துவின் வாக்குத்தத்தத்தின் சுதந்திரர் என்ன தெரியுமா? இதெல்லாம் நமக்கு நிரந்தரம், அவருடைய சமூகம் தான் நமக்கு நிரந்தரம். ஆமீன் சொல்லுங்களேன். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவை நம்ம மறுதலிச்சிடக்கூடாது, கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போயிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்களா, கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. ஓடுகிறார்கள், ஓட்டத்தில் அநேகர் ஓடுகிறார்கள், பந்தய பொருளை பெறுகிறவன் ஒருவனே, அந்த ஒருவன் நான் என்று விசுவாசத்தோடு நில்லுங்கள். ஆமீன் சொல்லுங்களேன். இந்த விசுவாசத்தை இப்ப பாருங்க, இந்த கலாத்தியர் சபைக்கு திட்டுறாரு. ஆரம்பிக்கும் போது ஆவியில ஆரம்பிச்சிங்க, முடியும் பொழுது மாம்சத்தில் முடிச்சிட்டீங்களே, ஏன் இப்படி இருக்கிறீங்க? புத்தி இல்லாத கலாத்தியர் பயங்கரமாக பிடிச்சி திட்டுவார், ரொம்ப துக்கமாய் பேசுவார். அதனால இந்த சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிற அந்த 5 விதமான ஆசீர்வாதம். 1, ஆபிரகாமின் ஆசீர்வாதம், புறஜாதிகளாகிய நமக்கு அதை கர்த்தர் கொடுக்கிறார். 2, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் நம்ம யாரா மாறுகிறோம்? பிள்ளைகள். 3, ஞானஸ்நானம் பெற்றவர்கள் கிறிஸ்துவை அணிந்து கொண்டிருக்கிறோம், தரித்து கொண்டிருக்கிறோம். 4,
இயேசுவுக்குள் நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? ஒன்றாய் இருக்கிறோம். பிரிவினைகள் இருக்கக்கூடாது, மார்க்க பேதங்கள் இருக்கக்கூடாது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கக்கூடாது, ஏழை பணக்காரன் இருக்கக்கூடாது, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இருக்கக்கூடாது. எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம். 5, கிறிஸ்துவின் வாக்குத்தத்தத்தின் சுதந்திரராய் இருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்கள். இந்த 5 ஆசீர்வாதங்களும் சிலுவை மரணத்தின் மூலமாக, சிலுவை மரத்தின் மூலமாக கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம்! இது எந்த மனிதனாலும் கிடைக்காது, கிறிஸ்துவின் மூலம் தான் கிடைக்கும். அப்படி முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் ஒரு சின்ன ஜெபம் செய்வோம், அர்ப்பணிப்போமா. ஆண்டவரே, எனக்காக நீ பட்ட பாடுகள், எனக்காக பட்ட தியாகங்கள், எனக்காக நீ வடித்த இரத்தம், எனக்காக ஆண்டவரே எத்தனை அடிகள், 39 அடிகள் இன்றைக்கு நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, நான் ஆண்டவரே உம்முடைய பிள்ளை என்று சொல்லுவதற்கு தகுதியற்றவனாயிருந்தேன். ஆனால் சிலுவை மரணத்தின் மூலமாக என்னை பிள்ளையாக மாற்றி இருக்கிறீரே. அப்பா, பிதாவே என்று உரிமையோடு கூப்பிட கிருபை பாராட்டினீரே. அதை நினைத்து நாங்கள் துதிக்கிறோம். கலாத்தியர் 4:7 ஒருத்தர் சத்தமா வாசிங்க. கலாத்தியர் 4:7 சத்தமா வாசிங்க. இனி நீங்கள் அடிமையாயிராமல் புத்திரனாய் பிள்ளையாய் இருக்கிறாய். நீ புத்திரனே அல்லாமல் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயுமாய் இருக்கிறாய். ஆமீன் சொல்லுங்களேன். பார்த்தீங்களா, நம்ம பிள்ளை, இனி அடிமை இல்லை. சொல்லுங்க, சாத்தானே நான் உனக்கு அடிமை இல்லை, நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை, நான் பாவத்துக்கு அடிமை இல்லை, சாபத்துக்கு அடிமை இல்லை, எந்த விதமான சத்துருவின் கிரியைகளுக்கு அடிமை இல்லை. எத்தனை பேர் வாயை திறந்து சொல்றீங்களோ அது அப்படியே நிறைவேறும். நான் அடிமை இல்லை, நான் கிறிஸ்துவின் பிள்ளை, நான் கிறிஸ்துவின் பிள்ளை, நான் கிறிஸ்துவின் பிள்ளை, நான் கிறிஸ்துவின் பிள்ளை, நான் கிறிஸ்துவின் குமாரன், கிறிஸ்துவின் குமாரத்தி. சோமனுமா சோமனுமா. நன்றி அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆவியானவரே, நீர் சபைக்கு தலையாய் இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் சபையை போஷித்து காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, சபையை சுத்திகரித்து ஆண்டவரே ஸ்தோத்திரையா நீர் காப்பாற்றுகிற நல்ல தெய்வமாக நீங்க இருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம்யா, உம்மை துதிக்கிறோம்யா. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே எங்களுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றுக்காக சிலுவையிலே நீர் சாபமானீரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, தண்டனைக்கு தப்புவித்தவர், தண்டனைக்கு விலக்கினவர், ஆண்டவரே ஆபிரகாமின் சந்ததிகளாய் ஆண்டவரே எங்களை மாற்றி வைத்திருக்கிற கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம். அப்பா, பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்கு தந்திருக்கிறபடினாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்களாக, கிறிஸ்துவை அணிந்து கொண்டவர்களாக நீங்களை மாற்றி வைத்திருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, எந்த வேறுபாடு சபையில இல்லாதபடி எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றாய் இருக்கிறோம் என்ற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக நீர் வாசம் பண்ணுகிறீர். ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்குள்ளாக ஒன்றாய் இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அதுபோல ஆண்டவரே, வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளியாக அந்த உரிமை பேரை எங்களுக்கு உண்டாக்கி தந்திருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே, புறஜாதிகளாய் அந்நியராய் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாதபடி இருந்த எங்களை ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள் உண்டாக்கப்பட்டிருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே உரிமை எங்களுக்கு உண்டாக்கி தந்திருக்கிற தயவுக்காக நன்றி. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லா மக்களுடைய வாழ்க்கையில பழிப்பதாக, நான் யார் என்றதான அந்த ஆண்டவரே அந்த தெளிவு, அந்த அறிவு ஒவ்வொருவருக்குள்ளாக உண்டாக வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் எதற்கும் யாருக்கும் அடிமை இல்லப்பா. நாங்கள் உம்முடைய சுவிகார புத்திரர்களாய், உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறபடினாலே நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து திருவிந்து பந்து எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.